ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை விழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்குறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன்னு வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியலில் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள்.
அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள். ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு தான் இந்த ராகு வரப்போகிறார். கவனம் தேவை, எச்சரிக்கை. என்ன சாமி இப்போ தான் சொன்னீங்க, சனி பயிற்சியில் சொன்னீங்க, ஜென்ம சனி முடிஞ்சிடுச்சு, அதனால் உங்களுக்கு ஓகே தான், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னீங்க. 2 மாதம் கூட ஆகலை நீங்கள் சொல்லி உடனே எச்சரிக்கை அப்படின்லாம் சொல்கிறீங்களே. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது அப்படின்னாக்கா அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு பரபரப்பாக இருக்கும். சாமி உங்களை அடுத்த ஒரு 2 வருடங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்க போகிறாருன்னு அர்த்தம். ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்க போகிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த பக்கம் ஓடுவோம், அந்த பக்கம் ஓடுவோம், இதை இழுத்து போடுவோம், அதை இழுத்து போடுவோம், அங்கே இருக்கா பாரு, இங்கே இருக்கா, எப்படி ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக உங்களை வச்சுக்கிறாங்களோ அதை போல் கும்பராசி என்பர்களே, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது. அதோட கூட இல்லாமல் 7ஆம் இடத்தில் கேது. அப்போ நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் புதிய உறவுகள், புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய குடும்ப அமைப்புகள், புதிய உறவுகள். 7இல் கேது, மறைமுகமான உறவுகள் எல்லாம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு சில சமயங்களாக உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கும், ஒரு சமயத்தில் எச்சரிக்கை கவனம் தேவை. அதே போல் ஃபேமிலி செக்டரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக கணவன் மனைவிகள். கணவன் ரொம்ப நாள் அன்றைக்கெலாம் நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் வெளிநாடுகளில் வயோதிக பருவத்தில் அந்த சாருக்கே 62 வயசாகுது. அந்த சமயத்தில் அந்த அம்மா வந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இவர் வேணான்னு ஒதுக்கி வெளியில் தள்ளுறாங்க, டிவோர்ஸ் கேட்குறாங்க. வெளிநாடுகளெலாம் டிவோர்ஸ் கொடுப்பாரே, ஆனால் 50% அவருடைய ஏர்னிங்ஸ் என்னவோ அது அந்த அம்மாவுக்கு போய் சேரும். அப்போது வாலிப பருவத்தை முழுவதுமாக நல்லபடியாக அந்த அம்மாவை பார்த்துட்டு, ஆனால் அந்த அம்மா பாருங்கள் வயசான காலத்தில் கைட்டி விட்றாங்க.
இதை போல் கும்பராசி அன்பர்கள் நிறைய அந்த கணவன் மனைவியாக இருப்பார்களே, ஆனால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவி எச்சரிக்கை தேவை. அப்படி ஏதேனும் சிறு சிறு மனக்கசப்புகள் அல்லது வசியம் அல்லது வேறு ஏதேனும் மாந்திரீக தோஷங்கள் செய்வினைகள் இருக்குமே, ஆனால் உடனடியாக அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சரி பண்ணி கொள்வது சிறப்பு கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் கள்ளத்தனமாக கேது வெளியில் சொல்லாத ரகசிய உறவுகள் உங்கள் 2 பேருக்கு மட்டும் தெரியறது, ரகசிய உறவுகள். அதே போல் காதலர்கள், இந்த அமைப்புகள்லாம் இருக்குமே, ஆனால் அவர்கள் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் பெற்றோர்கள், பிள்ளைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, அல்லது வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிந்து போகிறது, அல்லது குடும்ப கௌரவத்திற்கு ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயத்தில் நடக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு கவனத்தை ஏற்படுத்த வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் பணங்காசுகள், காசு பணம் இருக்குமே, ஆனால் முதலீடுகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் ஏதேனும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கும்பராசி என்பர்களே ஒரு 2 வருஷத்துக்கு அமைதியாக இருப்பது சிறப்பு. ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. காலமும் நேரமும் கிரகமும் உங்களை யார் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டதோ அதை மனசார ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. மனசார நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ எனதருமை கும்பராசி அன்பர்களே, புதிய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை ஸ்டார்ட் பண்ணுறேன், இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா மெயினாக இடம் வாங்குவது, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் கூட கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க, பில்டராக இருக்கீங்க, ஒரு சக்ஸஸே இருக்க மாட்டேங்குது, அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட், இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸு, விவசாய பெருமக்கள், கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸு, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அடுத்த 2 வருஷம் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நல்ல லாபம் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், ஒரு செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை கும்பராசி அன்பர்களே நல்ல யோகமான காலம். நிறைய வெளிநாடு செல்வதற்கான கால யோகங்கள் உண்டு. எங்கள் கம்பெனியில் வெளிநாடு அனுப்புவாங்களா, இல்லை நம்ம செலவு பண்ணி போகலாமா, இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு ஜாப் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக, ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக, அல்லது கணவன் அங்கே இருப்பாங்க, மனைவி இங்கே இந்தியாவில் இருப்பாங்க,
இல்லை மனைவி வெளிநாட்டில் இருப்பாங்க, கணவன் இங்கே இருப்பாங்க, பிரிஞ்சு இருக்கும் குடும்பம். அப்போ இவங்கெல்லாம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அதே போல் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சிட்டிசன்ஷிப்பு அல்லது க்ரீன் கார்டு அதுக்காக அப்ளை பண்ணுறது ரிஜெக்ட் ஆகிறது, இல்லை அது ரிலேட்டடாக சம்திங் ஒரு வம்பு வழக்கு என்கொயரி இந்த மாதிரியான டிலே இருக்குமே ஆனால், கால தாமதங்கள் ஏற்படுமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி அந்த சிட்டிசன்ஷிப்பு வெளிநாட்டு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும். அதே போல் வரவேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். வருமானம் சிறப்பானதாக இருக்கும். சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே போட்டு வச்ச சாமி ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு அது அவ்வளோவா கிடைக்கல, அப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே, அந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போது ஒரு வரியில் சிங்கிள் லைனில் சொல்லணும்னாக்கா, இந்த ராகு கேது பயிற்சி 2 ஆண்டுகள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது சிறப்பு. ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு நன்மை நடக்குமா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும். அதை கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மீனராசியை பொறுத்த வரையிலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை கடந்த ஒரு 2 வருஷமாக நாம் பார்க்குறோம். நிறைய மீனராசி என்பர்கள் தொழிலை தொடங்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி, நான் டீ கடை வைக்கிறேன், ஹோட்டல் வைக்கிறேன், அல்லது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், 2 கார் வாங்குகிறேன், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன், அல்லது இன்னும் நிறைய சம்பந்தம் இல்லாத பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, காரணம் ராசியில், மீன ராசியில் இருந்த ராகு ஆசையை தூண்டி விட்டுருவார். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நண்பன் சொன்னான், ஃப்ரெண்டு சொன்னான், வேது விட்டு ஆண்டி சொன்னாங்க, இதை பண்ணு நீ சூப்பராக இருப்பேன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் ராகு, மீனத்தில் இருந்த ராகு குறிப்பாக ஃபுட் இண்டஸ்ட்ரி அல்லது மெடிக்கல், லேபு, ஸ்கேன் சென்டர்ஸு, ஜெராக்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சினிமா துறை, கலைத்துறை, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதே போல் ஏஜென்சிஸ், வெளிநாடுலாம் அழைச்சிட்டு போகிறாங்க, சொல்கிறாங்க, செய்கிறாங்க, ஜாபு ஏஜென்சியாக வச்சு செய்யக்கூடியவர்கள் ஏஜென்சிஸ், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பெரிய மால் சென்டர்ஸு, தியேட்டர்ஸு, இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளாக சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனையில், பண சிக்கலில் அல்லது தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னதெல்லாம் அந்த தொழில் வியாபாரம்லாம் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது. நான் இப்போ அதை வேணாம், அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலான்னு இருக்கேன். பரம்பரையாக அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கூட நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் இருக்குமே ஆனால் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக அந்த இடத்துல வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாம். அந்த மாதிரி மீன ராசியில் இது நாள் வரையில் ராகு உங்களுக்கு இருந்தார். மீன ராசியில் இருந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், மெயினாக வீண் விரயங்கள். விரயம்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் நஞ்சமாலாம் கிடையாது. ஈடுகட்ட முடியாத வகையில் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு உதை, மிகப்பெரிய வகையில் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது.
அப்போது பெரிய விரயங்கள், வீண் விரயங்கள், பணங்காசு விரயமாறுது, காணாமல் போகிறது, தொலைகிறது, தெஃப்ட்டு, திருட்டு, இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏமாற்றங்கள், பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, நம்பிக்கையின் பேரில் கொடுக்கறது, பிஸ்னஸுக்குன்னு கொடுக்கறது, ஹெல்ப்பாக கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, அப்படி இல்லைனாக்கா ஆசையின் பேரில் வரக்கூடியது ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் ரம்மியாக இருக்கலாம், இல்லை ஏதேனும் சூதாட்ட விளையாட்டுகளாக இருக்கலாம். ஆன்லைன் கேம்ஸு, நல்லா படித்த நபர்கள் கூட இந்த மாதிரி ஆன்லைன் கேமில் 50 லட்சத்தை விட்டுட்டேன், 15 லட்சத்தில் விட்டுட்டேன், கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளம். அப்போ அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, கடந்த 2 வருஷமாக இந்த ராகு உங்கள் ராசியில் இருந்த சமயத்தில் படாத பாடு, படாத கஷ்டங்கள். பொதுவாக மீன ராசின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும். அப்போ கவலை வேண்டாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி அபரிமிதமான ஒரு நன்மையை செய்கிறது. நான் சொன்னேன் மிதுனத்துக்கு சிறப்பாக இருக்குது, கன்னிக்கு சிறப்பாக இருக்குது, துலாத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதற்கு அடுத்ததாக ஒரு நல்ல ராசியாக இந்த ராகு கேது பெயர்ச்சியால் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு அதிர்ஷ்டமான ராசியாக இருக்கும் சொன்னால் அது மீன ராசியாகத்தான் இருக்க முடியும். அப்போ மீன ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு. ராகு பகவான் 12ஆம் இடத்துலையும் கேது பகவான் 6ஆம் இடத்துலையும் அமைகிறார்கள். 6 12 உட்கார்றாங்க. மீனராசியை பொறுத்தவரையிலும் 6 12 இந்த ராகு கேதுக்கள் அமைகிறார்கள். அப்போது நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, அசுப கிரகங்கள் மறைகின்ற போது அதுதான் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு அதிர்ஷ்டம், எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது சாமி, எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை, இப்படியெல்லாம் புலம்புகின்ற மீனராசி அன்பர்களே, ஒரு சாதாரண நிலையில் ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட சரிதான், ஒரு 10,000 ரூபா சம்பளுக்கு கூலி வேலைக்கு போனால் கூட சரிதான், அல்லது ஒரு உயர்ந்த பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கலாம். அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், குடும்ப பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பு. ஒரு நல்ல யோகமாக அதிர்ஷ்டமான பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது மீனராசி அன்பர்களே. குறிப்பாக தொழில் உத்தியோகங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். வேலை மாற்றங்கள் ஏற்படும். நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அதே போல் மீனராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீண்பலி அவமானங்கள், தலைகுனிவுகள், கார்னர் பண்ணுறது, ஒரு இரிட்டேட் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது, அப்போ ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜாபை பொறுத்தவரை ஒரு சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கலாம். நேற்று வரை அந்த ஜாபில் பயம் இருந்திருக்கும். வேலை இருக்குமா, இருக்காதா, போயிடுமா, அல்லது இந்த ஜாபில் இருக்கலாமா, வேறு ஜாபுக்கு போகலாமா, சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த வேலையில் பயம் இருக்குமே. ஆனால் அந்த பயம் விலகும். அதே போல் வேலையை இழந்தவர்களுக்கு, எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் வேலை கிடைப்பதற்கான
வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வம்பு வழக்கில் பெரிய டேஞ்சரான ஒரு போலீஸ் கேஸு, நாட்டை விட்டே வெளியில் போக முடியாது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு கடுமையான கால சூழ்நிலைகளில் ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டி இருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே. அந்த மாதிரியான கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான காலம் உண்டு. அதே போல தான் உடல் நிலை ஆரோக்கியம். மெயினாக பெண்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க சாமி, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, குடல் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா இந்த இடத்துல பின்னாடி வலிக்குது, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஆனால் இது எத்தனை டாக்டரை பார்த்தாலும் இது சரியாக மாட்டேங்குது. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதே போல் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பெண்கள் பார்க்குறோம். நாம் செஸ்ட்டு கேன்சர்ஸ், மார்பக விஷயங்கள், அல்லது உடல்நிலை ஆரோக்கியம், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே, ஆனால் அவை விலகும். தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும், ஆயுள் அபிவிருத்தி வளர்ச்சி அடையும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், குடும்பம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், ரகசிய உறவுகளாக இருக்கலாம். அப்போ பிரிந்த உறவுகள், ஏன்னா ராகு வெளியில் போயிட்டாரு, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதே போல் டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, வசியம் சம்பந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை கூட விலகி நன்மை ஏற்படும். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மீனராசி என்பர்களே, பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக உள்ளது. உங்களுடைய குறைகள், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஸோ உங்களுடைய கேள்விகளை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.